நெக்ஸ்ட்டு வந்து இந்த எடிட் பேஜோட ஒரு ஓவரல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருவோமா. இந்த எடிட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் செலெக்ஷன் டூலு, இது வந்து ட்ரிம் எடிட் மோட். இந்த ட்ரிம் எடிட் மோடில் வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம்லைனுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்புக்குள்ளே இருக்கிற நம்ம செலக்ட் பண்ணாத போர்ஷனை வந்து நம்ம இப்படி தள்ளி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேசர் டூல் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இது கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேசர் டூல். செலெக்ஷன் டூல் ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா நான் ஏ வச்சுருக்கேன். ஏ வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ரேசர் டூல் இருக்கு இல்லையா, ரேசர் டூல் வச்சு கட் பண்ணதை நான் ஏ வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் டி கொடுத்து அப்படின்னா டெலிட் ஆயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ப்ளஸ் போயிடும். அமுத்திட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த ரேசர் டூலோட ஃபங்க்ஷன். இந்த ரேசர் டூலோட இதையும் வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எஸ் அப்படி அமுத்திங்கன்னா கட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ப்ரோ ஃபீச்சர் ஃபார் எடிட்டிங் ஃபாஸ்டர். இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காட் இட். ஷிஃப்ட் பார்த்தீங்களா, டக்குன்னு கட் பண்ணி நான் தூக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளஃப் கட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மியூசிக் இம்போர்ட் பண்ண போகிறோம். சாங்ஸ் போயிட்டு நம்மளோட இந்த மியூசிக் எடுத்து வச்சுக்கோம். இது மியூசிக் எடுத்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து இந்த பார்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் வரைக்கும் மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செலெக்ஷனை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே போட்டோம்னாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் வந்துடும். இது வந்து ஆடியோ ட்ராக் 2ல் வச்சுருக்கேன். ஆடியோ ட்ராக் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து நான் இது மியூசிக் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நான் இதை மியூட் பண்ணிக்கலாம். இதை மியூட் பண்ணுறதுக்கு, இது சோலோ ட்ராக்காக கேட்க வைக்கிறதுக்கு, இது வந்து செலெக்ஷனுக்கு. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆடியோ ட்ராக் ஃபுல்லாக மியூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கீழே இருக்க ஆடியோ ட்ராக் மட்டும் ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஈஸியாக வே டு பிரிங் இன் த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டேஜை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் எடிட்டிங். சிம்பிளாக இவ்வளோ தான் இந்த எடிட்டிங் டேபில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தவிர வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுட்டேஜில் வந்து இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் டேபை செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா வீடியோவோட எல்லாமே என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோவோட என்னென்ன பண்ண முடியும், ஆடியோவில் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் போட முடியும் அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ போய்க்கிறேன். வீடியோவில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஜூம் பண்ணுறதுனா ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஜூம் ஆகுது பார்த்தீங்களா. மேலே போயிட்டு இங்கே இது மேலே அப்படியே ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மவுஸோட இதுவே இண்டிகேஷனே மாறுது பார்த்தீங்களா. மாறுச்சுன்னா டுவர்ட்ஸ் த ரைட் தள்ளிங்க அப்படின்னா ஜூம் இன், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தள்ளிங்க அப்படின்னா ஜூம் அவுட். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா எக்ஸ் பொசிஷன், ஒய் பொசிஷன், அதாவது இந்த பொசிஷனை வந்து மாத்திரக்கு என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் த ரைட் தள்ளிங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போகும், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தள்ளிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். தட்ஸ் டிஃபால்ட் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் பொசிஷன், ஒயில் வந்து டுவர்ட்ஸ் த ரைட் தள்ளிங்கன்னா மேலே போகும், டுவர்ட்ஸ் த லெஃப்ட் தள்ளிங்கன்னா கீழே வரும். அதே மாதிரி ரொட்டேஷன் ஆங்கிள், டுவர்ட்ஸ் த ரைட் தள்ளிங்கன்னா பாசிட்டிவ் ரொட்டேஷன் போகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் தள்ளிங்கன்னா நெகட்டிவ் ரொட்டேஷன் போகும். சிம்பிள். இதை தான் பண்ணி வச்சுட்டு எனக்கு டக்குன்னு ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மேலே இருக்குது வந்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ஓல்ட் டிஃபால்ட். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மானிட்டர் இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாலே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இது நான் கலர் கிரேடிங்கெல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம லிப்ஸிங் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லிப்பு பார்க்குறோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிட் டு ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் Z கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் டு ஸ்க்ரீன் ஆகிடும். இதில் வந்து விண்டோஸில் வந்து Alt Z, ஓகேங்களா, ஃபிட் டு ஸ்க்ரீனர். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ டாமசி சாலி இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நம்ம ரியல் டைம் ஸ்பீட் சேஞ்ச் எல்லாமே இதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த இன்ஸ்பெக்டர் டேப்பில் வீடியோக்குள்ளே கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா ஸ்பீட் சேஞ்ச் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சேஞ்சில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் 50% அப்படின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு. ஸ்லோ மோஷன் ஆகிட்டு பார்த்தீங்களா, காமிக்கிறேன். இது 100 கொடுக்குறேன், இது நார்மல் வெர்ஷன், இது ஸ்லோ மோஷன். உங்களுக்கு இந்த கிளிப்பில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன்.
சர்ன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா, இதே கிளிப் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் ஸ்லோ மோஷனில். இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் டேப்புக்குள்ளே போய்ட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஆயிரும். 50% கொடுத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா. முன்னாடி இருந்ததுக்கு இது ஃபாஸ்ட் நார்மல் மோஷன், 50 கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லோ மோஷன். ஸோ டாவின்சி ரிசால்வில் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் ப்ரோலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஸ்லோ மோஷன் பண்ண முடியாது இல்லையா. பட் டாவின்சி ரிசால்வில் அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஆடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஆடிட்டுருக்கு. அது ஸ்டெபிலைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் சேஞ்ச் கீழேயே வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பெர்ஸ்பெக்டிவ்லேயே வச்சுட்டு ஜஸ்ட் இதை இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடிட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெபிலைஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓரளவுக்கு நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அப்படியே மேலே போய்ட்டு அதே கிளிப் செலக்ட் பண்ணிட்டு 50% கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லோ மோஷன் ஆகிடுச்சு பாரு. எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகி ஸ்லோ மோஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரே இதில் வந்து டான்ஸ் இது வந்து நான் கீழே தெளிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் ஸ்ட்ரெச் இட் அண்ட் ஷோ யூ. ஸோ ஒரே இதில் வந்து டான்ஸ் ரிசால்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி ஸ்லோ மோஷன் ஆகிடுச்சு. மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணிப்போமா. வீடியோ போய்க்குங்க, பெர்ஸ்பெக்டிவ் ஜஸ்ட்டு சும்மா அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண, ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டெபிலைஸ் பட்டன் வந்துடும். ஸ்டெபிலைஸ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. டாவின்சி ரிசால்வில் ஸ்டெபிலைசேஷனும் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங். அந்த முன்னாடி போய் பின்னாடி மாதிரி எடுத்துருக்காரு. பட் இதுவும் வந்து நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணாமல் ஒரு கிளிப் மேலேயே நீங்கள் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஈஸியாக வந்து எடிட் டேப்பில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இதுதான் விஷயம்.